இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினங்களும் தன் உயிரை பாதுகாத்து கொள்ள ஏதாவது ஒரு தகவமைப்பை வச்சிருக்கும். வேகமாக ஓடுறதோ, இல்லாட்டி முட்டி தள்ளுறதோ, இல்லாட்டி கால்களால் எட்டி உதைப்பதோ, இல்லாட்டி கூரிய நகங்களோ பற்களோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவமைப்பு வச்சிருக்கும். அதே மாதிரி தான் ஒரு வித்தியாசமான தகவமைப்பு கொண்டது தான் வரையாடுகள். என்ன அப்படின்னா, இந்த வரையாடுகள் மலை ஏறக்கூடிய ஆடுகள் மாதிரி எந்த ஒரு உயிரினத்தாலும் மலை ஏறவே முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆடுகள் எப்படி மலை ஏறுது, இதற்கு என்னெல்லாம் உதவி புரியுது அப்படின்றதையும், வரையாடுகளுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் வாழ்வியலையும் இன்னைக்கு முழுவதுமாக பார்த்துடலாம். இந்த உலகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும்தான் இந்த வரையாடுகள் காணப்படுது. இது அழிவின் விளிம்பில் இருக்குது. இதை காப்பாற்றுறதுக்காகவும் இதனை பற்றி புரிதல் வேணும் அப்படின்றதுக்காகவும் இதை தமிழ்நாட்டின் மாநில விலங்காக அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் போவிடே அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே வரும். போவிடே குடும்பத்துக்கு கீழே நிறைய உயிரினங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மாடுகள், ஆடுகள், மான்கள், இந்த மாதிரி உயிரினங்கள், அதாவது இரு கால் குழம்பி உள்ள உயிரினங்கள் எல்லாமே இந்த போவிடே குடும்பத்துக்கு கீழே வரும். இந்த குடும்பம் கொஞ்சம் பெருசு தான். அதே மாதிரி இதனுடைய துணை குடும்பங்கள் இதுக்கு கீழே 8 துணை குடும்பங்கள் இருக்குது. 55 பேரினங்கள் இருக்குது. நம்ம வரையாடுகள் போவிடே குடும்பத்தில் கேப்ரினே அப்படின்ற துணை குடும்பத்தில் வருது. வரையாடுகளோட அண்ணன் தம்பி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா செம்மறி ஆடுகள், அப்புறம் நம்ம வளர்க்குற ஆடுகள், இதெல்லாமே இந்த துணை குடும்பத்துக்கு கீழே தான் வரும். தம்பிங்கடா அண்ணன். சரி, இதனுடைய வாழ்வியலை பார்த்துருவோம். ஒரு ஆண் ஆடு, ஒரு பெண் வரையாடு, ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி பெண் வரையாடானது அதனுடைய கூட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த குட்டி போடுறப்ப மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு தனிச்சு போய் மலைகளின் முகடு பகுதிகளில் தனக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிக்கிட்டு அங்கே தான் போய் குட்டி போடும். அந்த அமைதியான சூழலில் குட்டி போட்ட பின்னாடி அந்த குட்டி ஒரு 2-3 மணி நேரத்திலே எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் அந்த குட்டியை அங்கேயே வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம், பால் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பெண் வரையாடானது அதை தன்னுடைய குழுவிற்கு கொண்டு போய் அறிமுகப்படுத்தும். அது என்ன குழு அப்படின்னா, வரையாடுகள் எப்பவுமே சமூகமாக வாழக்கூடியது. இதை 2 குழுக்களாக பிரிக்கலாம். ஆண் வரையாடுகள்லாம் சேர்ந்து சிறு குழுக்களாக வாழும், இல்லாட்டி தனிச்சு வாழும். ஆனால் இந்த பெண் வரையாடுகள்லாம் தனிச்சு வாழாது, எப்பவுமே ஒரு குழுவாக தான் வாழ்ந்துட்டு இருக்கும். பெண் வரையாடுகள் வாழக்கூடிய இந்த குழுவில் இந்த குட்டிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அதில் நிறைய வயது முதிர்ந்த பெண் வரையாடுகள் இருக்கும். எல்லாமே சேர்ந்து இந்த குட்டிகளுக்கு கற்றுக் கொடுக்கும். அதாவது எப்படி எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறது, எப்படி மலையேற்றம் பண்ணுறது, எந்த மாதிரி ஒலிகளை எழுப்பி தப்பிக்கிறது, எப்படி எச்சரிக்கை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பல நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த குட்டிகள் எல்லாமே பாலியல் முதிர்ச்சி அடைகிற வரைக்குமே இந்த பெண் கூட்டத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அது ஆண் குட்டி ஆனாலும் சரி, பெண் குட்டி ஆனாலும் சரி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரைக்குமே இது பாலியல் முதிர்ச்சி அதுக்கப்புறம் தான் அடைய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த குழுவில் வாழ்ந்துட்டு இருக்கும். பாலியல் முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி பெண் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த குழுவிலே தங்கிடும். இதுவே ஆண் வரையாடாக இருந்துச்சுன்னா அது அங்கேருந்து அந்த குழுவை விட்டு வேறு ஒரு தனித்து வாழக்கூடிய பகுதிக்கோ, இல்லாட்டி வேறு ஆண்கள் குழுவாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சிறு சிறு குழுக்களாக, அந்த குழுவில் போய் சேர்ந்துக்கிறோம். ஆண் பெண் வேறுபாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பெண் வரையாடுகள் அளவில் ரொம்பவே சிறுசாக இருக்கும். ஒரு 50-60 கிலோ வரைக்கும் தான் இருக்கும். ஆண் வரையாடுகள் 100 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆண் வரையாடுகளுக்கு கொம்புகள் தடிமனாகவும் நீளமாகவும் இருக்கும். பெண் வரையாடுகளுக்கு கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சம் குட்டையாகவும் இருக்கும். நிறத்துலையுமே வேறுபாடுகள் இருக்க தான் செய்யுது. ஆண் வரையாடுகள் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் வரையாடுகள் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த வரையாடுகள் எப்போவுமே சமவெளி பகுதிகளில் அதிகம் இருக்கிறது கிடையாது. அது உணவுகளை சாப்பிட்டு இந்த புற்கள், சின்ன சின்ன செடிகள், இலைத்தலைகள், இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இது எப்போவுமே மலைகளின் முகடு பகுதிகளில், அந்த நுனி பகுதிகளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ தான் எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லை, இது மேய்ஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த குழுவில் ஒரு சில ஆடுகள் எதிரிகள் வர்றாங்களா அப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி வந்தாங்கன்னா உடனே எச்சரிக்கை செய்வாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களுமே ஒரே பாதையை நோக்கி ஓட மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே தனித்தனியாக பிரிஞ்சு அதுவும் ஜிக்ஸாக் வடிவில் ஓட ஆரம்பிப்பாங்க. அதுவும் மலைப்பகுதிகளை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அங்கே போனால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இவர்களால் ஓடி தப்பிக்க முடியாது. அதனால் மலை விளிம்புகளில் மலை ஏறி தான் இவர்களால் தப்பிக்க முடியும். சரி, இனப்பெருக்க காலம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஆண் குழுக்கள் எல்லாமே இல்லாட்டி தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஆடுகள் எல்லாமே பெண் குழுக்களை போய் தேட ஆரம்பிக்கும். தேடி அங்கே போய் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க ஆரம்பிக்கும்.
அதாவது 2 ஆண் ஆடுகள் அங்கே வந்துருச்சு அப்படின்னா 2 பேரும் முட்டி முட்டி தன்னுடைய தலையினால் முட்டி முட்டி தன்னுடைய பலத்தை யார் நிரூபிப்பாரோ அவங்க தான் அந்த குழுவில் எல்லா பெண் ஆடுகளோடையும் இணைய ஆரம்பிப்பாங்க. அப்போ தோற்று போன ஆடுகளுக்கு வாய்ப்பு கிடைக்காதானா? கிடைக்காது. அது மறுபடியும் அடுத்த வருஷம் வரைக்கும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக அப்பப்போ தன்னுடைய மற்ற ஆடுகளோட கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய பயிற்சியை அதிகப்படுத்திக்கிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும் பொழுது மட்டும்தான் இதற்கு இனப்பெருக்க வாய்ப்பே கிடைக்கும். இந்த வரையாடுகளோட வாழ்நாள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 9லிருந்து 12 வருடங்கள் வரைக்கும் கூட வாழக்கூடியது தான். சரி, மற்ற உயிரினங்களை விட இந்த ஆடுகள் மட்டும் எப்படி இவ்வளவு சிறப்பாக செங்குத்தான மலைகளில் கூட ஏற முடியுது அப்படின்னா இதனுடைய உடல் அமைப்பு தான் மிகப்பெரிய காரணம். என்ன அப்படின்னா மற்ற நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடுகள் மாதிரி தான் இதனுடைய பாத பகுதிகளுமே குழம்பிகள் இருக்கும், 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கும். ஆனால் வெளிப்புறமாக தான் அது கடினமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரப்பர் மாதிரி கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும். ஆனால் நம்ம வளர்க்குற ஆடுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. இந்த ஒரு காரணங்களுக்காகவும் அது மலையில் ஏறும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையுமே கால் வைக்கும் பொழுது அது வழுக்கி விடாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதனுடைய உடல் எடையை ஒப்பிடும் பொழுது இதனுடைய கால்கள் குட்டையானது ஆனால் ரொம்பவே வலிமையானது. அதிலும் குறிப்பாக இதனுடைய தோள்பட்டை பகுதிகளும் முன்னங்கால்களும் ரொம்பவே வலிமையானது. இதன் மூலமாக இது அழுத்தி பிடிச்சி ஏறும் பொழுது இது முன்னங்கால்கள் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால சறுக்கி விடுறது கிடையாது. அப்புறம் இந்த வரையாடுகள் எப்போவுமே தன்னுடைய உடல் எடையை 4 கால்களுக்கும் சமமாக பிரித்து கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால இதனால் எளிமையாக வழுக்கி விடாமல் மலை ஏற முடியுது. இது மலை ஏறுறது மட்டும் இல்லை, அங்கேருந்து தாவும் பொழுது இதனுடைய கால்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா இதனுடைய அந்த பாத குழம்பிகள் தான் அது ரப்பர் மாதிரி இருக்கிறனால அதிர்வுகளை அது உள்வாங்கிக்கிறது. இந்த ஒரு காரணத்தினால அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 15 அடி தாவும் போதும் இதனுடைய கால்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறது கிடையாது. சரி, இதனை வேட்டையாடும் உயிரினங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வரையாடுகளையும் வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள், அதாவது சிறுத்தை, புலி, அப்புறம் காட்டு நாய்கள் இதெல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் இது அழிவின் விளிம்பை நோக்கி போகிறதுக்கு காரணம் இந்த உயிரினங்கள் கிடையாது. ஏன்னா இந்த உயிரினங்களோட தகவமைப்பு ஏற்பட்டு தான் இது இந்த மாதிரி மலை ஏறி கற்றுக்குச்சு. இதனுடைய உயிரின் நிலைப்பு தன்மையை பல ஆயிரம் வருடங்களாக வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வரையாடுகள் இப்போது வெறும் 3000 அளவுக்கு தான் இருக்குது. இது இப்படி அழிவின் விளிம்பை நோக்கி போனது காரணம் வழக்கம் போல் மனிதர்கள் தான். மிகப்பெரிய காரணம் என்னென்னா காடுகள் அழிப்பு. மனிதர்கள் அங்கே இயற்கையாக இருந்த மரங்கள், புற்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டு இவர்களுக்கு தேவையான மனிதர்களுக்கு தேவையான தேயிலை, காஃபி, அப்புறம் யூக்கலிப்டஸ் இது எல்லாத்தையுமே பயிர் செய்ய ஆரம்பித்தாங்க. இதனால் வன உயிரினங்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டுச்சு. அதில் நம்ம குறிப்பாக நம்ம வரையாடுகள் இது அதிக அளவு பாதிக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி மழை அழிப்புனால. விவசாயம் பண்ணுறேன் அப்படின்ற காரணத்தினால. அது மட்டும் இல்லை, இதை பிடிச்சி வேட்டையாடி அதை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பல சேட்டைகளை செஞ்சு இந்த ஆட்டை அழிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க.